பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். இன்னொரு ருசியா சொல்றேன். இன்னொன்னு, ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. இரண்டாவது கவிதை பாருங்க. தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. தூண்டில மீன் மாட்டிருச்சு மீன்காரனுக்கு, அது சட்டிக்கு தான் போகுது. அதன் கண்கள்ல தூரமா போயிட்டே இருக்கு மீன். நதி டாட்டா சொல்லுதான். அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. மூணாவது கவிதை பாருங்க. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். இனிப்பாயிரம். இதெல்லாம் போன வருஷம் கவிதை. இந்த வருஷமும் கவிதை புக் வந்துருச்சு. நான் வாங்கிட்டேன், படிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கவிதை என்ன தெரியுமா? கொஞ்ச தூரம் தயிர் பானையில் சூரியனை சுமந்து சென்றாள் பாட்டி. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். விளக்கம் சொன்னா கை தட்டிடுவீங்க. சிங்களா போனா கொத்தி சாப்பிடலாம், ஜோடி ஜோடியா போதே எப்படி சாப்பிடுறதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். ஒரு கவிதை படிச்சு மனசெல்லாம் ராத்திரிலும் தூங்கல நான். மாடு தொலைத்த இரவு, திரும்பிய பக்கமெல்லாம் மணி ஓசை. இன்னொரு கவிதை பாருங்க. பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு. யாசக பாடலின் தட்டில் சில்லறைகள் விழ தடுமாறும் பாடல். ஒழுங்கா தான் பாடிட்டு இருக்கிறான். சில்லறை விழுந்த உடனே சுருதி தப்புது. தப்பம் தானே? இத பாருங்க. நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை. தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில். என் மனசு ரொம்ப பிடிச்ச கவிதை. பொத்தலோடு தான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை. மூன்றாம் பரிசு. மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இது பாருங்களேன். மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி. கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும்? இத பாருங்களேன். மழை கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி. டாப் மோஸ்ட் கவிதை. தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். நூலறிந்த பட்டம் பதற்றத்துடன் கை நீட்டுகிறது மரம். சூப்பர்ல. நூலறிந்த பட்டமா, பதற்றத்துடன் கை நீட்டுகிறது மரம். அடுத்து யாருக்கு பிறந்த நாள்? ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள். ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன். தனிமையும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை. அறுவடை முடிந்த வயல், எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை. நிரம்பிய குளம், சற்றே ஓய்வெடுக்கும் கோபுர நிழல். முக்கியமா இந்த 40 வயது கடந்த ஒரு நிரந்தர கோபமும் ஒரு நிரந்தர சோகமும் கண்களில். இந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், 60 வயசு 65 வயசு ஆன உடனே அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் மனைவியை பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு 60 வயசு ஆகட்டோன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சின்ன வயசுலேயே நல்லா பார்த்துக்கோங்க. கவனம். பாருங்களேன். நான் படிச்சு ஆடி போன ஒரு கவிதை. காட்சிப்படுத்துங்க. பெருங்கடல், பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சிறிய துடுப்பு. கவிதை எழுச்சி என்ன தெரியுமா? நான் மீன் குஞ்சு தான், என்கிட்ட இருக்கிறது குட்டி துடுப்பு தான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. சின்னதா இருந்தாலும் செஞ்சிருங்க, எழுதிருங்க, படிச்சிருங்க. காலம் மிக மிக அற்புதமானது. இந்த காலம் நமக்கு என்று தரக்கூடிய விஷயங்களை என் தோழமைகளே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு சாதாரண விஷயம் தான். நான் பார்த்தேன், சாதாரணமா எல்லாருக்கும் சாதாரணமா தான் தெரியும். ஆனா எனக்கு மட்டும் வித்தியாசமா தெரியும். ஏன்? படித்து 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 இதற்கு இதுதான் பொருள் என்று புரிந்து போகும். விடவே மாட்டேனே, புரியுற வரைக்கும் விட மாட்டேனே. அந்த வினாடி வரைக்கும் அதற்கான காரணம் என்ன என்று தோண்டி துளாவுகின்ற வரைக்கும். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில பேச கூப்பிட்டாங்க. எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், எல்ஐசி சூப்பர்னு தெரியும். ஏன்னா எல்ஐசி ஆரம்பிக்கும் போது அதனுடைய முதலீடு எது தெரியுமா? சாவு. சாவ முதலீடா வச்சானே ஒருத்தன். எவ்வளவு புத்திசாலியா இருப்பான் அவன். என்னைக்கு சாவோன்னு தெரியாது. அதான் மேட்டரே.
அதை வச்சு அவன் செஞ்ச பிசினஸ் இருக்குல்ல, இந்தியா ரிசெஷனை சந்திக்கும் பொழுது மன்மோகன் சிங் உதவி கேட்ட நிறுவனங்களில் மிக முக்கியமான நிறுவனம் LIC.